உத்தமபாளையத்தில் 16 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தொந்தரவு செய்த நபருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு 16 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தொந்தரவு செய்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் சிறுமியின் தாய் உத்தமபாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடிவுற்று சாட்சியங்கள் அடிப்படையில் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு குற்றவாளி சுரேஷுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 6 மாத கால சிறை தண்டனை விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பினை தொடர்ந்து குற்றவாளியை சிறையில் அடைத்து காவல்துறையினர் பாதுகாப்போடு அழைத்து சென்றனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள 42 கிலோவாட் மின்சாரம் கொண்ட ஜெனரேட்டர் திடீரென தீப்பிடித்து இருந்தது. ஜெனரேட்டர் தீப்பிடித்து இருந்ததால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கடும் புகைமூட்டம் ஏற்பட்டதால் மருத்துவமனை நோயாளிகளும் நோயாளிகளை பார்க்க வந்த உறவினர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து தீப்பிடித்து இருந்த ஜெனரேட்டரை தண்ணீர் பீய்ச்சி அடித்து போராடி தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஜெனரேட்டர் திடீரென தீப்பிடித்து இருந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரையில் திமுக சார்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக ஆளுநர் உருவபொம்மை எரிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டோர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையை புறக்கணித்து தமிழ்நாட்டு சட்டப்பேரவையை விட்டு வெளியேறிய ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திமுக சார்பில் நேற்று மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் நேற்று மதுரை பெத்தனியாபுரம் பகுதியில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆளுநருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தொடர்ந்து ஆளுநர் ரவியின் உருவபொம்மையை எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் உருவபொம்மை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 63 வட்ட திமுக உறுப்பினர்கள் மீது கரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தென்காசியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் பணி வாங்கி தருவதாக கூறி போலியாக நேர்முக தேர்வு நடத்தி 40க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து சுமார் 80 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட இளைஞரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட நபர்களிடம் இளைஞர்கள் 2 ஆன்லைன் வர்த்தகத்தில் பணி வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக புகார் மனு சைபர் கிரைம் போலீசாரிடம் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையில் கீழே நீடித்த நல்லூரை சேர்ந்த உதயகுமார் மற்றும் சுதன் ஆகிய இளைஞர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்நிலையில் உதயகுமார் சென்னையில் இருப்பதை அவரது செல்போன் கொண்டு உறுதி செய்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சென்னை சென்று அவரை கைது செய்து தென்காசி அழைத்து வந்தனர். மேலும் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தலைப்பிரிவாக இருக்கும் மற்றொரு இளைஞர் சுதனை தற்போது காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுவினை வருகின்ற 10, 13, 17 ஆகிய 3 தினங்களில் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுந்தர் அறிவித்துள்ளார். தேர்தல் விதிமுறைகள் தொடர்பாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி வருகின்ற 10, 13, 17 ஆகிய 3 தினங்களில் மட்டுமே வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்றும் குறிப்பாக 17ஆம் தேதி விடுமுறை தினமாக தமிழக அரசு அறிவித்திருந்த போதிலும் அன்று வேட்புமனுக்களை பெறலாம் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது என்று கூறினார். மேலும் வேட்பாளர்கள் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் ஆணையாளர் மணிஷிடம் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் தேர்தல் விதிமீறல்களை கண்காணிக்க 3 பறக்கும் படைகள் மற்றும் 2 வீடியோ குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் இந்த குழுக்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் என்றும் கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மாநகராட்சி ஆணையாளர் மணிஷ், ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரசு விடுமுறை நாட்களில் இது வந்து 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 17ஆம் தேதி
திருவள்ளூர் அடுத்த வரதாபுரம் பகுதியைச் சேர்ந்த பக்தவச்சலம் என்பவரது மனைவி லோகேஸ்வரி இரும்பு கம்பியால் எலுமிச்சை பழம் பறிக்க முயன்றபோது தாழ்வாக செல்லும் மின்சார கம்பியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் குடியிருப்பு பகுதியின் மேல் செல்லும் உயர் மின்னழுத்த கம்பிகளை மாற்றியமைக்க கோரி அப்பகுதி மக்கள் ஏற்கனவே மின்சார வாரியத்திற்கு மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததே இளம்பெண் உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி பெண்ணின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை அருகில் உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். தாழ்வாக குடியிருப்பு பகுதியில் செல்லும் மின்கம்பியை மாற்றியமைக்க மின்சாரத்துறை நடவடிக்கை எடுக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என போலீசார் கூறியதால் பின்னர் அவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். இதற்கிடையில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் 20 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிப்பு நிலவியது. போச்சம்பள்ளி அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மேல்செல்லம்பட்டி கிராமத்தில் எதிரெதிரே வந்த 2 இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் ராபின் ஸ்ரீ மற்றும் பிரபு ஆகிய இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். பின்பக்கத்தில் அமர்ந்து வந்தவர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்நிலையில் விபத்து குறித்து நாகரசம்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் சங்கீதா வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். திருச்சி அருகே கழிவுநீர் செல்லும் பாதையில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் வழிந்தோடும் கழிவுநீரால் அவதியடைந்து வரும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் கழிவுநீருக்கு வழிசெல் என்று வலியுறுத்தி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி KK நகர் பகுதியில் உள்ள சுந்தர் நகர் பிரதான சாலை மற்றும் அப்பகுதியில் உள்ள தேவராய நகர் சுந்தர் நகர் தெருக்களில் தொடர்ந்து கடந்த 2 மாதத்திற்கு மேலாக கழிவுநீர் செல்லும் வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு சுத்தம் செய்யாததால் கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் ஓடுகிறது. இதனால் துர்நாற்றம் மற்றும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் புகார் குறித்து நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் வணிகர்களும் சுந்தர் நகர்ப்புற பிரதான சாலையில் சாக்கடைக்கு வழிசெல் என்று எழுதி கையில் ஏந்தியபடி திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினர் உத்தரவின் பேரில் அப்பகுதியில் சுத்தம் செய்யும் பணிகளை மாநகராட்சி பணியாளர்கள் மேற்கொண்ட நிலையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க தொடர்ந்து பல்வேறு ஊராட்சியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊராட்சி பகுதி முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாநகராட்சியை விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன்படி திருச்சி மாநகராட்சியுடன் மாநகராட்சிகள் அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களை இணைக்க அரசாணை வெளியிட்டுள்ள நிலையில் லால்குடி, மணிகண்டன், புங்கனூர் மற்றும் 11 ஊராட்சிகளையும் திருச்சியில் மாநகராட்சியுடன் இணைத்துள்ளனர். இதனை அறிந்த கிராம மக்கள் மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைத்தால் தொகுப்பு வீடுகள் மற்றும் அரசு மானியங்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் எனவும் 100 நாள் வேலை திட்டம் கிடைக்காமல் போகும் நிலை ஏற்படும் என உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி கடந்த 3 நாட்களாக பல்வேறு ஊராட்சி பகுதிகளில் கிராம பொதுமக்கள் குடும்பத்தினருடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று ஆதவத்தூர் உள்ளிட்ட வயலூர் ரோடு, கொய்யாத்தோப்பு, அள்ளித்துறை, சோமரசன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கிராம பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் அப்பகுதி முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான ஆன்லைன் பதிவு குறித்த விவரங்களை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ள நாட்கள் நெருங்கியுள்ள நிலையில் அவனியாபுரம், பாலுமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்பதற்கான விண்ணப்பங்கள் தொடங்கி நேற்று நிறைவடைந்தது. மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவித்ததன்படி மதுரை, அவனியாபுரம், பாலுமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க மொத்தம் 12,632 காளைகளும் 5,347 மாடுபிடி வீரர்களும் ஆன்லைனில் பதிவு செய்துள்ளனர். பதிவுகள் ஆன்லைனில் செய்யப்பட்டுள்ளதால் காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் தகுதிபூர்வமாக தேர்வு செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு QR கோடு கொண்ட ஆன்லைன் டோக்கன் மூலம் தகவல்கள் அனுப்பப்படும் என்றும் அந்த டோக்கனை காண்பிப்பதன் மூலம் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.